சந்தோஷம். நம்ம வந்த வேலை முடியுது. வன்னியனிடம் போய் இத போய் சொல்லணும். வன்னியராஜனை போய் பார்க்கலாம். நாரத முனிவர் வந்திருக்கின்றார். அவர் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். ஆனால் கேள வன்னியராஜனே, நீங்கள் சொன்ன பிரகாரம் அந்த சூரியனிடம் சூராக சென்றேன். அவன் சொல்வதை கேட்கறது போல் தெரியவில்லை. ஆகையால் நீ பாரி கூடாரத்தை அமைச்சு அவனிடம் போர் புரிய சொல்லிவிட்டு வந்து விட்டேன். போய் போருக்கு தயாராகப்பா. அதுவும் தவிர நான் வந்ததும் வந்து விட்டேன். என் பாட்டிய கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம்ப்பா. அப்படியே சென்று வருவீரே. பாட்டி பாட்டியார வந்தனா பாலையார சாதரி பாட்டியார வந்தனோ பாலையார தந்தனோ பாட்டியார வந்தனோ பாலையார தந்தனோ ஆனால் பாட்டி, உங்களுடைய பொற்பாத திருவடிக்கு உன் பேரன் நாரதன் அநேக கோடி வந்தனம் பாட்டி. அகில போன சுற்றியே வெகுமையே வருகையில் ஆனால் கேளும் பாட்டி, இந்த உலகத்தை நான் சுட்டி கொண்டு வரும்போது அண்டத்தில் ஒரு தேவரை அண்டத்தை பெரிய துன்பத்தை பார்த்தேன் பாட்டி. அந்த மார்க்கம் காலத்துல வந்திருக்கிறாய். விஷயம் இல்லாத என்கிட்ட வரமாட்டேன். வந்திருப்பா ஆனால் பாட்டி, அந்த வாதாபி சூரனை வதம் செய்ய ரத்னாபுரி சென்றேன். அவனை கண்டு ஒரு சில வார்த்தையை பேசினேன். அவன் என்ன செய்யும் எனக்கு சில வார்த்தைகளை கூறினான். அவன் என்ன பேசுறான்? உந்தன் பெருமை தண்ணியே எடுத்துரைத்தேன் பாட்டியே. உந்தன் பெருமை தண்ணியே எடுத்துரைத்தேன் பாட்டியே. ஆனால் பாட்டி, அந்த அரக்கனிடம் உங்கள் பெருமையா பேசின மேலும் அவன் எனக்கு உதவியா கொடுத்து இன்னும் உங்களை பத்தி இன்னும் எதோ சொல்றான் பாட்டி. அவன் பாட்டி
பாட்டி பாட்டி நான் எப்படி பாட்டி நான் சொல்லுவேன் எப்படி பாட்டி என் வாயால சொல்லுவேன் எனக்கு அசிங்கமா இருக்கு பாட்டி ஆ, எனக்கு அசிங்கமா இருக்கு பாட்டி அசிங்கமா இருக்குது பாட்டி உன்னை பத்தி நான் எப்படி அவன் சொன்னது அவன் சொன்னதை நான் எப்படிதான் பாட்டி ஒரு வார்த்தையா ரெண்டு வார்த்தையா ஒரு வார்த்தையா ரெண்டு வார்த்தையா அவன் நிறைய என்னெல்லாம் சொல்லிருக்கான் பேசணும் பாட்டி தெரியுமா நல்லா சொன்னா தெரியுமா பேசலாம் தெரியுமா நல்ல சுடுகாட்டில் நளினம் போட்டு ஏய் இல்லை சுடுகாட்டில் நடிகாயா பாட்டி நடிகாயா இல்லை சுடுகாட்டில் நடிகாயா பாட்டி நடிகாயா பாட்டி நீங்க சில்ல சுடுகாட்டில நடிச்சீங்களாமா பாட்டி தேவர் எல்லாம் பாக்கும்படி காலை நல்லா தூக்கி ஆனீங்களாமா பாட்டி அது நல்ல ராவணன் கையை பிடிச்சீங்களாமா பாட்டி கையை